ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் தினம் ஒரு திருக்குறள்னு சொல்லியிருக்கிறேனுங்க. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச குறள் தான். ஆனால் அதை இன்றைக்கி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேனுங்க. அதனுடைய அதிகாரத்தினுடைய பேர் என்னென்னா ஆள்வினை உடைமை. வினை அப்படின்னா ஒரு வேலை அல்லது செயல் அப்படின்னு எடுத்துக்கலாமுங்க. இதிலிருந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்க திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற குறள் தானுங்க. அதாவது கடவுளே நமக்கு அனுகிரகம் கொடுக்காமல் ஒரு வேலையை செய்ய விடாமல் பண்ணாலும், அந்த வேலையில் வெற்றி கிடைக்காம பண்ணாலும், நம்மளுடைய உடல் மூலமாக கடின உழைப்பின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் நம்ம செஞ்ச செயலுக்கான வெற்றி நம்மளுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய பொருளுங்க. அதாவது விதிவசத்தால், அதாவது கடவுளே நமக்கு இந்த செயலில் வெற்றி கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நாம் செஞ்ச முயற்சிக்கு தகுந்த பலன் நம்மளுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்லியிருக்கிறாருங்க. அந்த குறள் என்ன குறளுங்க? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். சரி, நம்ம vlog கன்டினியூ பண்ணலாங்க. அன்றைக்கி மார்னிங்க பூரி செய்யலாம் அப்படின்ட்டுங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேனுங்க. கொஞ்சம் இது vlog ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் வச்சுருக்கணுங்க. அதாவது பல்லரி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 2 தக்காளிங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் போட்டு கட் பண்ணி தாளிச்சு விட்டாச்சுங்க. அடுத்து இதுக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கணுங்க, பொட்டுக்கடலை, பட்டை 1, சோம்பு கொஞ்சம், கசகசா இதெல்லாம் வச்சுங்க அரைச்சி வச்சுருக்கிறேனுங்க. இந்த பல்லரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறமுங்க நல்லா வதங்கிருச்சுங்க. அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. ஊற்றி ஒரு கலக்கி விட்டுட்டுங்க, கொஞ்சம் தண்ணி நம்ம அளவாக இலக்கி விட்டுக்கணுங்க. நமக்கு தேவையான அளவு இலக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கிறோங்க. பொட்டுக்கடலை, தேங்காய், பட்டை, சோம்பு, கசகசா கொஞ்சம் அதுதான் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இது கெட்டியாக தான் இருக்குமுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி இலக்கி விட்டுக்கலாமுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுமுங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் கூட குறையாக போட்டுக்கணுமுங்க. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுங்க, பெருங்காயத்தூள் போடணுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் போடலாம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேனுங்க. நான் போட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விடணுங்க. அதாவது ஒரு லைட்டாக கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா ஸ்மெல் நல்லா இருக்காதுங்க. அந்த குருமாவோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, தேவையான உப்பும் போட்டு விட்டுட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க. கூட நம்ம உருளைக்கிழங்க நம்ம உரிச்சிட்டு வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடிச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இது கூட நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே போட்டோம்னா, உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா கலக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமுங்க. சுவையான குருமா ரெடி ஆயிருமுங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கொதி வந்தால் போதுமுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேனுங்க. பாருங்கள், சுவையான குருமா ரெடி ஆகி விட்டது. பூரிக்கு இது நம்ம பூரிக்கும் தொட்டுக்கலாமுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இன்னும் இதில் நான் சுண்டல் ஊற வச்சிருந்து, பச்சை பட்டாணி அல்லது சுண்டல் ஊற வச்சுருந்தோம்னா அதையும் வேக வச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அது ஊற வைக்கலிங்க, அதனால் கூட கலக்க முடியல. அடுத்து பூரி செய்யலாமாங்க. பூரிக்கு நான் முன்னாடியே மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சிட்டேனுங்க. நான் எப்போவுமே எண்ணெயெல்லாம் விட்டு பிசைய மாட்டேனுங்க. தண்ணி மட்டும்தான் விட்டு பிசைவேனுங்க பூரிக்கு. எண்ணெயெல்லாம் விட்டால் ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிற மாதிரி இருக்குங்க பூரி. அதனால் நான் எப்போவுமே தண்ணி தான் மிக்ஸ் பண்ணி மாவு பிசைவேனுங்க. பாருங்கள், பிசைஞ்சு வச்சுட்டேனுங்களா, உருட்டி வச்சுருந்தேன். பாருங்கள், தேய்ச்சாச்சு, எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. பூரி எப்படி எந்திரிக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ணல, தேய்ச்சி வச்சுருந்த எடுத்து அப்படியே போடுறோம் நம்ம, அவ்வளோதான். அது எப்படி புதுசுன்னு எந்திரிக்குது பாருங்கள். நான் எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேனுங்க. எப்போவுமே தண்ணி மட்டும்தான் ஊற்றி மாவு பிசைவேனுங்க. பாருங்கள், சூப்பராக புதுசுன்னு வந்துருச்சு பாருங்கள் பூரி. இன்னொன்று பூரி மாவும் அதே மாதிரி தானுங்க. தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சு அந்த பூரி போடுறதுக்கு தகுந்த மாதிரி பதமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. ரொம்ப நேரம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் உறிஞ்சுங்க. பூரி போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடணுன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour வச்சுருந்தோம்னா சப்பாத்தி சாஃப்டாக வருமுங்க. பூரி போடணுன்னா அப்போவே பிசைஞ்சு கூட மாவை திரட்டி நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாமுங்க. எண்ணெய் உறிஞ்சாமல் வரும், அதுக்காக சொல்கிறதானுங்க.
பாருங்கள் சூப்பராக பூரி வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான பூரியும் பூரி குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். சூப்பரான பூரியும் குருமாவும் ரெடி. பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு வைக்கலிங்களா, காலையில் பூரிக்கு தான் கொண்டு போய் வச்சோமுங்க காக்காவுக்கு. அந்த காக்கா எப்படி சாப்பிடுது பாருங்களேன், எவ்வளோ தைரியமாக அவ்வளோ பக்கத்தில் உட்காந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. அந்த பூரி அது எப்படி பிச்சு சாப்பிடுதுன்னு பாருங்களேன். நம்மளை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுதுங்க. அது காலில் வச்சு பிடிச்சிட்டு அந்த மேலே இருக்கிற புஷ்ஷுன்னு வந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே பிச்சு எப்படி சாப்பிடுது பாருங்களேன் அழகா. அன்றைக்கி மதியம் ரசம் தான் வச்சுருந்தேனுங்க. நம்ம இந்த ரசத்தை வந்து எங்கள் ஊரில் தலை ரசம்னு சொல்லுவாங்க. இந்த செடி பாருங்கள், இது பேர் என்னது, சிங்கவல்லி இலை, அதாவது தூதுவளை இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த இலையில் வந்து முள்ளு முள்ளாக இருக்குமுங்க, சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலை வந்து சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது நுரையீரல் சளி எல்லாம் ரொம்ப கட்டி பேச முடியாமல் மூச்சுட முடியாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த தலையை நல்லெண்ணெயில் வணக்கிங்க அப்படியே சட்னி மாதிரி அரைச்சும் கொடுப்பாங்க. நம்ம நல்லெண்ணெயில் வணக்கி ரசம் வச்சும் சாப்பிட்லாமுங்க. பாருங்கள் இது என்னென்ன இன்றைக்கி நான் வச்சுருக்கிற ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தியிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த தலை ரசம்னு சொல்லுவோங்க இது எங்கள் ஊரில். இது வந்து தூதுவளை இலைங்க. அடுத்து இது வந்து இலந்த கொழுந்துங்க. இதில் நிறையா மூலிகைகள் போடணுங்க. எனக்கு இப்போதைக்கு கிடச்ச மூலிகைகளை மட்டும் வச்சு நான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கிறேனுங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சளிங்கிறனால. பாருங்கள் இது வந்து மொசு மொசு கையிலேன்னு சொல்லுவாங்க. இது வந்து மொசு மொசு கையிலைங்க. கையில் தொட்டோம்னாவே அப்படியே சவுண்டு கேட்கும் பாருங்களேன். இது வந்து நொச்சி கொழுந்துங்க, அதாவது நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொழுந்தாக பொரிச்சிட்டு வந்துருக்குறேனுங்க. இது கற்பூரவள்ளி இலைங்க. கற்பூரவள்ளி இலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சளிக்கு. அப்புறம் ரசத்துக்கு தேவையான மற்ற பொருள் பார்த்திங்கன்னா மிளகு, மல்லி, சீரகம், வரமிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லுங்க. அடுத்து வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்குறேனுங்க. அடுத்து தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேனுங்க. ஒரு தக்காளி கூட ஊற வச்சுருக்கிறேனுங்க. அதாவது கொஞ்சம் சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. அது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாமுங்க. புளியும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பூண்டு வச்சுருக்கிறேனுங்க. வாங்க ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கான பாத்திரத்தை வச்சுட்டுங்க, நம்ம தலை வச்சுருந்தோம் இல்லைங்களா, நொச்சி இலை, இலந்த கொழுந்து, முசுமுசுக்கு இலை, தூதுவளை இலை, இதெல்லாம் கற்பூரவள்ளி இலை எல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கணுங்க. நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும்னா தான் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா சளி எடுக்கும். இது இலை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. எல்லாம் வதங்குச்சுன்னா ரொம்ப கம்மியாயிருங்க. குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும். பாருங்கள் நான் வதக்கிட்டும் காட்டுறேன். இது வந்து நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் விட்டு வதக்கணுமுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துருமுங்க. நல்லாயிருக்கும். வதங்குச்சுன்னா நல்லா இருக்குமுங்க. ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வருமுங்க. இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம மார்பு சளிக்கு, மூச்சிட முடியாமல் இந்த வீசிங் ட்ரபிள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களாம் வந்து இந்த ரசம் வச்சு அடிக்கடி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே க்யூர் ஆகுங்க. இந்த மழை காலத்தில் வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் சளி பிடிச்சிருங்க, அந்த விறுவிறுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறனால. அதுக்கு இந்த மாதிரி வந்து மூலிகை ரசம் வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குமுங்க. உடம்புக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குமுங்க. பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள். எல்லாம் சுருண்டு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தலை போட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குதுங்க. அதனால் நம்ம தலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எண்ணெய் வச்சு வதக்கும் போது பார்த்திங்கன்னா தானே தலையெல்லாம் நல்லா வதங்கி குறைவான குவான்டிட்டி அளவுக்கு வந்துடுமுங்க. பாருங்கள் நம்ம ஒரு 10 பல் வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டு வதக்கலாமுங்க. இந்த தலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியில் இந்த வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லைங்க, உரிச்சு சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் இந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க. நல்லதுங்க உடம்புக்கும். பாருங்கள் அந்த சின்ன வெங்காயத்தையும் உள்ளே போட்டு வதங்கிட்டு இருக்குது பாருங்கள்.
கூட வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோணுங்க. நான் அது கருவேப்பிலை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சுருந்தோம்லங்க, மிளகு, மல்லி, சீரகம், வரமிளகா இதெல்லாம் சேர்த்தி இப்போ போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க. சும்மா ஒரு நிமிஷம் அந்த இது சூடேறுற வரைக்கும் இருந்தால் போதுங்க. அப்போ தான் அந்த ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்குமுங்க. இல்லைன்னா மல்லி அந்த சீரகம்லாம் வந்து ஸ்மெல் மாறிடுங்க. இப்போ வந்து நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேனுங்க. பண்ணிட்டு தான் பூண்டு உள்ளே போட்டிருக்கேனுங்க. பூண்டு உள்ளே போட்டு அந்த சூட்டில் அது இருந்தாலே போதுமுங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்டேனுங்க. அடுத்து நம்ம தேவையான அளவு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையானது வந்து ஊற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. அடுத்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2-3 பல் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. கருவேப்பிலை வச்சுருக்கிறேனுங்க. இந்த புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடயே நம்ம வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாமுங்க. அடுத்து நாம் வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கீரை, வெங்காயம், பூண்டு எல்லாம் அதை வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேனுங்க. நான் ரசம் தாளிக்கிறக்கும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேனுங்க இன்றைக்கி. இந்த ரசம் வந்து நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்த வரைக்கும் தான் ரொம்ப நல்லதுங்க. இந்த ரசத்துக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடுகு போட்டாச்சுங்க. பாருங்கள், எண்ணெயும் ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதுங்க. ஏன்னா நம்ம அந்த இலைக்கு வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாமுங்க. அடுத்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சுருந்தேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுறலாங்க. இது வதங்கிடுச்சுங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுது அதை எடுத்து ஊற்றிக்கலாமுங்க. அந்த மூலிகையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கிடணுமுங்க. ஒரு நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்குமுங்க. என்ன தான் நம்ம வதக்கியிருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடணுமுங்க. பாருங்கள், எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களேன். நீங்கள் இந்த என்னடா பச்சை கலரில் இருக்குதே, ரசம் நல்லா இருக்குமான்னு நினச்சிடாதீங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மூலிகை ரசம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்கள், நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க, உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. அதுலேயே நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுனுங்க. அதனால் தேவையான அளவு அது கூட தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாமுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க ரசம், நல்லா இருக்குதுங்க. கூட வந்து இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம புளி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம், எவ்வளோ ரசம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் எல்லாமே போட்டுக்கலாமுங்க. பாருங்கள், நான் தண்ணியும் கலக்கி விட்டுட்டேன். அடுத்து வந்து உப்பு பார்த்துக்கலாங்க ரசத்தில். ரசம் கொதிச்சிருச்சு பாருங்கள். இது கூட மல்லித்தலை, கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் வச்சுருந்தேனுங்க. ரசம் சூப்பரான மூலிகை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கிறேனுங்க. ஏன்னா நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எங்கள் அத்தைக்கு, எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணுங்க. அதனால் நான் கொஞ்சம் ரசம் அதிகமாக தான் வச்சுருக்கிறேனுங்க. ஏன்னா இந்த ரசங்கிறனால கொஞ்சம் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கிறேனுங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மூலிகை ரசம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ரசம் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, see you.